Happy morning children. இந்த வீடியோவில் சால்ட் ஹைட்ரோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். சால்ட் ஹைட்ரோலைசிஸ், இந்த சால்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி உருவாகினதுக்கப்புறம் அது ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணுது. ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னென்னா வாட்டரை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சால்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? நமக்கு பொதுவாக தெரியும், ஒரு ஆசிட் எடுத்து பேஸ் கூட போட்டோம்னா சால்ட்டும் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனை நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக அசிட்டிக் ஆசிடு சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸு, இது ரெண்டும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டு நமக்கு ஃபார்ம் பண்ணுது. இந்த சால்ட் எடுத்து நம்ம டிசோஷியேட் பண்ணும்போது அதனுடைய கரஸ்பாண்டிங் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோடியம் அசிட்டேட் சால்ட் எடுத்து டிசோஷியேட் பண்ணுறோம். அப்படி டிசோஷியேட் பண்ணும்போது இதனுடைய அயான்ஸ் CH3CO- அண்ட் Na+ அயான் உருவாகுது. இந்த அயானை எடுத்து நம்ம வாட்டர் கூட போடுறோம். அந்த அயானை எடுத்து நம்ம வாட்டர் கூட போட்டு அது ரியாக்ட் ஆனிச்சுன்னா அதைத்தான் நம்ம சொல்கிறோம் சால்ட் ஹைட்ரோலைசிஸ்னு. இதில் பாசிட்டிவ் அயான் மட்டும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலாம், அல்லது நெகட்டிவ் அயான் மட்டும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலாம், அல்லது ரெண்டு அயானுமே வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலாம். வாட்டர் கூட ரியாக்ட் ஆனாச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சால்ட் ஹைட்ரோலைசிஸ் சொல்கிறோம். சப்போஸ் ரியாக்ட் ஆகலைன்னா அங்கே நோ ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது வாட் இஸ் சால்ட் ஹைட்ரோலைசிஸ் கேட்டாங்கன்னா இதுதான் டெஃபினிஷன் எழுதணும். When an acid react with the base, a salt and water are formed, and the reaction is called neutralization. Salts completely dissociate in aqueous solution to give constituent ions. The ions so produced are hydrated in water. In certain cases, the cation, anion or both react with water. The reaction is called salt hydrolysis. Salt hydrolysisல ஒரு சின்ன சம்மரி. இந்த சம்மரி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சால்ட் ஹைட்ரோலைசிஸில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு சால்ட் எப்படி உருவாகுது. ஆசிட் எடுத்து பேஸ் கூட போட்டோம்னா சால்ட்டும் வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த சால்ட்டு டிசோஷியேட் ஆகும்போது அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அயான்ஸ் எடுத்து வாட்டர் கூட ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சால்ட் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சால்ட் ஹைட்ரோலைசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 4 கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிறோம். யார் இந்த 4 கேட்டகரினா, ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் strong base, strong acid weak base, weak acid weak base அப்படிங்கிற 4 கேட்டகரி எடுத்துட்டு நம்ம சால்ட் ஹைட்ரோலைசிஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கேட்டகரி யார் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் யார், HNO3, ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்து எனக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணுது, அதுதான் NaNO3 சால்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்புறம் அந்த சால்ட் எடுத்து நான் வாட்டரில் டிசோஷியேட் ஆகுது. அப்போ சால்ட்டு டிசோஷியேட் ஆகி Na+ அயானாவும் NO3- அயானும் ஃபார்ம் பண்ணுது. அந்த Na+ அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதான்னு பார்த்தோம்னா ரியாக்ட் ஆகலை. வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலைன்னா அந்த ரியாக்ஷனை நம்ம சொல்ல முடியாது, ஹைட்ரோலைசிஸ் நடக்கலைன்னு சொல்லணும். ஹைட்ரோலைசிஸ் நடக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தேர் இஸ் நோ ஹைட்ரோலைசிஸ். Na+ அயானும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதான்னு பார்த்தோம்னா ரியாக்ட் ஆகலை. அப்போ இங்கேயும் ஹைட்ரோலைசிஸ் நடக்கலை, நோ ஹைட்ரோலைசிஸ். Na+ அயான் வாட்டரில் உள்ள OH- அயான் கூட சேருதானா சேரல. இப்போ வாட்டர் கூட சேரல, ஹைட்ரோலைசிஸ் இல்லை, ஹைட்ரோலைசிஸ் நடக்கலை. இங்கே H+ கான்சன்ட்ரேஷன் OH- கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் சொல்யூஷன் என்ன சொல்கிறோன்னா நியூட்ரல். pH மெயின்டைன் பண்ணுறோம்.
Second category, salt of strong base and weak acid. Strong base here இங்கே sodium hydroxide, weak acid acetic acid. அப்புறம் ஆசிடும் பேஸும் சேர்ந்து நமக்கு சால்ட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சால்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு டிசோஷியேட் ஆகும். CH3CO- ஆகும், Na+ ஆகும், டிசோஷியேட் ஆகுது. அந்த சால்ட்டு அந்த அயான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதா, ரியாக்ட் ஆனால் ஹைட்ரலைசிஸ்னும் ரியாக்ட் ஆகலைன்னா ஹைட்ரலைசிஸ் நடக்கலன்னு சொல்கிறோம். இப்போ அசிட்டேட் அயான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிருக்கு, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு CH3COH அண்ட் OH- அயான். இங்கே ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்கு. இப்போ Na+ அயான் எடுத்து வாட்டர் கூட போடும்போது வாட்டரில் உள்ள OH- அயான் கூட ரியாக்ட் ஆகுதானா, ரியாக்ட் ஆகலை, அப்போது ஹைட்ராலிசிஸ் நடக்கலை. இப்போ இங்கே அயான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா OH- அயான் கான்சன்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த OH- அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால H+-ஐ விட அந்த சொல்யூஷனை நான் என்ன சொல்லலாம்னா பேசிக். சொல்யூஷன் இஸ் பேசிக் டியூ டு ஹைட்ரலைசிஸ். OH- அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுனாவே pH வேல்யூ 7-ஐ விட அதிகமாக இருக்கும். இப்போ தேர்ட் கேட்டகரி, salt of strong acid and weak base. Strong acid hydrochloric acid, weak base ammonium hydroxide. இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆனது, அம்மோனியம் குளோரைட் அப்படிங்கிற சால்ட் வந்து ஃபார்ம் ஆனது, கூட வாட்டர் வெளியில் போகுது. இந்த அம்மோனியம் குளோரைட் சால்ட் வழக்கம் போல் சால்ட் எல்லாமே என்ன ஆகும், டிசோஷியேட் ஆகும். டிசோஷியேட் ஆகி NH4+ ஆகும் Cl- ஆகும் ஃபார்ம் ஆனது. அப்புறம் இந்த ஒவ்வொரு அயானுமே வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதா, ரியாக்ட் ஆகலையா. இப்போ NH4+ வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த NH4+ அயான் ஹைட்ரலைசிஸ் அண்டர்கோ பண்ணுது. Cl- அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதா, ரியாக்ட் ஆகலை, அப்போ இங்கே ஹைட்ரலைசிஸ் நடக்கலை. இப்போ NH4+ அயான் வாட்டர் கூட சேர்ந்து எனக்கு என்ன அயானை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, H+ அயான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த H+ அயான் ஃபார்ம் பண்ணால H+ அயானுடைய கான்சன்ட்ரேஷன் கிரேட்டராக இருக்குது, எதை விட OH- அயான் கான்சன்ட்ரேஷனை விட. H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர்னா சொல்யூஷன் இஸ் அசிட்டிக் டியூ டு ஹைட்ரலைசிஸ். சொல்யூஷன் வந்து அசிட்டிக்னா pH நம்ம என்ன சொல்லுவோம், 7-ஐ விட கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவோம். ஃபோர்த்து கேட்டகரியில் நம்ம பார்த்தோம்னா வீக் ஆசிடு, வீக் பேஸ். யார் வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிடு, வீக் பேஸ் யார், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸு. அப்போ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்து ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. வழக்கம் போல் அந்த சால்ட் என்ன ஆகும், டிசோஷியேட் ஆகி அயான்ஸ் ஃபார்ம் பண்ணும். அயான்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த அயான்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா ஹைட்ரலைசிஸ், ரியாக்ட் ஆகலைன்னா ஹைட்ரலைசிஸ் நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த அசிட்டேட் அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அசிட்டிக் ஆசிடாகவும் OH- அயானும் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே ஹைட்ரலைசிஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். NH4+ அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அம்மோனியம் ஹைட்ராக்சைடாகவும் H+ அயானும் ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் ஹைட்ரலைசிஸ் நடந்திருக்கு. இப்போ நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட் ஆர் பேஸ். நேச்சர் எதை பொறுத்து இருக்கும், ஆசிடோடைய ஸ்ட்ரென்த்தோ பேஸோட ஸ்ட்ரென்த்தோ பொறுத்து இருக்கலாம். நம்ம எப்படி சொல்ல முடியும், கேங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட், ஆசிடோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் அசிட்டிக்காக இருக்கும். அசிட்டிக்னா pH வேல்யூ 7-ஐ விட கம்மியாக இருக்கும். இதே KB வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, Kயை விட KB வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் பேசிக்காக இருக்கும். பேசிக்னா pH வந்து 7-ஐ விட அதிகமாக இருக்கணும். ஒரு சின்ன ஐடியா, எந்த அயான் ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணும், எந்த அயான் ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணாது. இஃப் த அயான் கம்ஸ் ஃப்ரம் strong acid or strong base, it will not undergo hydrolysis.
ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்தோ ஸ்ட்ராங் பேஸ்லேருந்தோ அயான் வந்துருந்துச்சுன்னா ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணாது. இஃப் த அயான் கம்ஸ் ஃப்ரம் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ் இட் வில் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ். அங்கே வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்கு. ஒரு அயான் வீக் ஆசிட்லேருந்தோ வீக் பேஸ்லேருந்தோ வந்துச்சுன்னா அங்கே சால்ட் ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளாக இப்போ NO3 மைனஸ் அயான் எடுத்துக்கோ. NO3 மைனஸ் அயான் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து வந்துருந்துச்சுன்னா அங்கே ஹைட்ராலிசிஸ் நடக்குமா? நடக்காது. Na ப்ளஸ் அயான் எங்கேருந்து வந்திருக்கலாம்? NaOH ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து. அப்போ ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்திருந்ததுன்னா இங்கே ஹைட்ராலிசிஸ் நடக்காது. அடுத்த எக்ஸாம்பிள் அசிட்டேட் அயன் எங்கேருந்து வந்திருக்கும்? அசிட்டிக் ஆசிட்லேருந்து. அது வீக் ஆசிட். அப்போ ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும். அயான்ஸ் கம்ஸ் ஃப்ரம் வீக் ஆசிடாக இருந்துச்சுன்னா அங்கே ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும். Na ப்ளஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போது Na ப்ளஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணாது. NH4 ப்ளஸ் அயான் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போ இது ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுமானா ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும். Cl மைனஸ் அயான் எங்கேருந்து வந்திருக்கு? ஸ்ட்ராங் ஆசிட் HClலேருந்து வந்திருக்கு. அப்போ ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுமா? ஹைட்ராலிசிஸ் நடக்காது. இப்போது லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி salts of strong acid and a strong base. Strong acid HNO3, strong base sodium hydroxide. இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணுது. அந்த சால்ட்டு டிசோஷியேட் ஆகும்போது Na ப்ளஸ் அயானாகவும் NO3 மைனஸ் அயானாகவும் மாறுது. இந்த Na ப்ளஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுமா? NO3 மைனஸ் அயான் ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுமா பார்ப்போம். வாட்டர் வந்து டிசோஷியேட் ஆகி ஸ்மால் எக்ஸ்டென்ட் H2O வந்து டிசோஷியேட் ஆகி H ப்ளஸ் அயானாவும் OH மைனஸ் அயானாவும் மாறும். இங்கே H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கனால வாட்டர் நம்ம என்ன சொல்லலாம்? நியூட்ரல்னு சொல்லலாம். சால்ட்டு NaNO3 டிசோஷியேட் ஆகி Na ப்ளஸ் ஆகும் NO3 மைனஸ் ஆகும் மாறிடுச்சு. இந்த NO3 மைனஸ் அயான் எங்கேருந்து வந்ததுன்னா இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிட். HNO3 ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து NO3 வந்திருக்கு. ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து வந்தது அப்படின்னா ஹேஸ் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் H ப்ளஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரில் உள்ள H ப்ளஸ் அயான் கூட NO3 மைனஸ் ரியாக்ட் ஆகாது. அப்படி ரியாக்ட் ஆகலைன்னா இங்கே ஹைட்ராலிசிஸ் நடக்கலை. இதே மாதிரி Na ப்ளஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கும்? ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து வந்தனால இந்த Na ப்ளஸுக்கும் ஹேஸ் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் OH மைனஸ் அயான் ஆஃப் வாட்டர். வாட்டரில் உள்ள OH மைனஸ் அயான் கூட Na ப்ளஸ் ரியாக்ட் ஆகலை. அப்போ இங்கேயும் ஹைட்ராலிசிஸ் நடக்கலை. இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் நோ ஹைட்ராலிசிஸ். இங்கே பார்த்தோம்னா H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து OH minus concentration equal இருக்கிறதுனால pH is maintained and therefore the solution is neutral. Second category hydrolysis of salt of weak acid and strong base. இப்போ weak acid acetic acid, strong base sodium hydroxide இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சால்ட் எடுத்து நான் டிசோஷியேட் பண்ணும்போது எனக்கு அசிட்டேட் அயான் CH3CO மைனஸ் அயானும் Na ப்ளஸ் அயானும் ஃபார்ம் ஆகுது. இந்த அயான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதா? ரியாக்ட் ஆகலையா? அசிட்டேட் அயான் எங்கேருந்து வந்ததுன்னா அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்தது. அப்போ அசிட்டிக் வீக் ஆசிட்லேருந்து வந்தால் அது ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும், ஹைட்ராலிசிஸ் நடக்கும். அப்போ அசிட்டேட் அயான் ஹேஸ் அ டெண்டன்சி to react with H plus from water. வாட்டரில் உள்ள H plus அயான் கூட ரியாக்ட் ஆகி to produce unionized acid, அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அசிட்டேட் அயனில் ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்கு. அப்போ Na ப்ளஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்திருக்கும். ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்ததுன்னா
அங்கே ஹைட்ரலிசிஸ் நடக்காது. There is no such tendency for Na plus to react with OH minus ion from water. வாட்டரில் உள்ள OH minus ion கூட Na plus react பண்ண டெண்டன்சி இல்லை. இப்போ OH minus ion concentration H plus ion concentration விட அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் பேசிக். OH minus ion ஜாஸ்தியாக இருந்தால் சொல்யூஷன் பேசிக் டியூ டு ஹைட்ரலிசிஸ். பேசிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் pH வேல்யூ எப்படி இருக்கும், 7 விட கிரேட்டராக இருக்கும். ரிலேஷன் பிட்வீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஹைட்ரலிசிஸ் கான்ஸ்டன்ட், அதாவது KH தான் நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஹைட்ரலிசிஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அண்ட் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K. KHக்கும் KAக்கும் என்ன ரிலேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் ரிலேஷன். இது எப்படி டெரைவ் பண்ணுறோம், ஹைட்ரலிசிஸ் கான்ஸ்டன்ட் எங்கேருந்து கொண்டு வருவோம், ஹைட்ரலிசிஸ் ரியாக்ஷனில். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எங்கேருந்து கொண்டு வருவோம், டிசோசியேஷன் ரியாக்ஷனில். இப்போ ஹைட்ரலிசிஸ் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணுறோம். அசிட்டேட் அயன் எடுத்து வாட்டர் கூட ஆட் பண்ணோம்னா அசிட்டிக் ஆசிடும் OH மைனஸ் அயன் ஃபார்ம் ஆனது. பட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஹைட்ரலிசிஸ் கான்ஸ்டன்ட் அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். வழக்கம் போல் ப்ராடக்ட் யார், அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் divided by CH3CO minus ion concentration and H2O concentration. அப்போ hydrolysis constant that is equal to product concentration divided by reactant concentration போட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வரும்போது இதில் உள்ள H2O வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம். ஏன் H2O ஒமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து எக்ஸசைஸ் நம்ம எடுத்துக்கிறனால இந்த H2O ஒமிட் பண்ணி மீதி உள்ளதை அப்படியே வச்சுட்டோம். ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 1. டிசோசியேஷன் ரியாக்ஷன், அசிட்டிக் ஆசிட் எடுத்து நம்ம டிசோஷியேட் பண்ணோம்னா CH3CO மைனஸ் அயான் H ப்ளஸ் அயான் கிடைக்குது. இதுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுதணும்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 KH, ஈக்குவேஷன் நம்பர் 2 KA. KHயும் KAயும் மல்டிப்ளை பண்ணுறோம். KH உடைய வேல்யூ எழுதிட்டோம், KAனுடைய வேல்யூ எழுதிட்டோம். இப்போ அசிட்டிக் ஆசிடையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அசிட்டேட் அயனையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குன்னா H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனும் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷனும் மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனும் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், அயானிக் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் பதிலாக நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், KW எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஃபார்முலா எப்படி மாறும், KH இன்ட்டு KA ஈக்குவல் டு KW. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அக்கார்டிங் டு ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா, நம்ம ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவில் பார்த்துருப்போம் KB ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C. அதே மாதிரி இங்கே எழுதுகிறோம் KH ஈக்குவல் டு H ஸ்கொயர் C. இங்கே ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இங்கே ஹெச்சும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து ரூட் ஆஃப் KB இன்ட்டு C. இங்கே OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இங்கே Cங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்ட். pH of salt solution in terms of Ka and the concentration of the electrolyte. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும். pH plus pOH equal to 14. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. pOH equal to minus log of OH minus ion. OH minus ion concentration is equal to root of KH into C. அப்படி இல்லைனா KH into C whole power 1/2 அப்படி நம்ம எழுதலாம். அடுத்த ஃபார்முலா KH into KA equal to KW.
இப்போ KH மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா KW கீழே KA கொண்டு போயிடலாம். அப்போ KH ஈக்குவல் டு KW பை KA. இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவில் நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14. இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? pH ஈக்குவல் டு POH அந்த பக்கம் எழுதணும்னா pH ஈக்குவல் டு 14 மைனஸ் POH. இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 6ல் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 6 எழுதுகிறோம். pH ஈக்குவல் டு 14 மைனஸ் POHக்கு பதிலாக என்ன எழுதலாம்? மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 8. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 8 OH மைனஸ் அயானுக்கு பதிலாக யார் அப்ளை பண்ணலாம்? KH இன்ட்டு C ஹோல் பவர் 1/2 அப்ளை பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 8ல் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக KH இன்ட்டு C ஹோல் பவர் 1/2. இது ஈக்குவேஷன் நம்பர் 9. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 9ல் யார் அப்ளை பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 5. அதாவது KHக்கு பதிலாக KW பை KA அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் நம்பர் 9ல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது? pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் KW பை KA இன்ட்டு C ஹோல் பவர் 1/2. இப்போ இது எப்படி எழுதலாம்? pH ஈக்குவல் டு 14 ப்ளஸ் இந்த ஹாஃப் முன்னாடி கொண்டு வந்து ஹாஃப் log KW இன்ட்டுனா ப்ளஸ் ஹாஃப் log C மைனஸ்னா டிவைடில் இருக்கிறது மைனஸில் போடுவோம். மைனஸ் ஹாஃப் log KA. இப்போ நம்ம ஹாஃப் log KW நமக்கு KWக்கு வேல்யூ தெரியும். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அதோட வேல்யூ என்னென்னா 10 பவர் மைனஸ் 14. இப்போ இந்த KWக்கு பதிலாக நம்ம 10 பவர் மைனஸ் 14 அப்ளை பண்ணலாம். அப்போ 10 பவர் மைனஸ் 14 முன்னாடி வரும். லாக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஹாஃப் இன்ட்டு மைனஸ் 14 லாக் 10 பேஸ் 10. லாக் 10 பேஸ் 10 1 ஆகிடும். இப்போ மைனஸ் 14 2ஆல் டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 7 கிடைக்கும். ஹாஃப் லாக் KWக்கு பதிலாக மைனஸ் 7 எழுதலாம். இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். மைனஸ் லாக் ஆஃப் KA அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்? PKன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். pH ஈக்குவல் டு 14 half log KWக்கு பதிலாக மைனஸ் 7. ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக மைனஸ் 7 ப்ளஸ் half log C மைனஸ் log KAக்கு பதிலாக PKA. அப்போ half PKA வந்துடும். 14ல் 7 போச்சுன்னா 7 ப்ளஸ் half PKA half log C. தேர்ட் கேட்டகரி வந்திருக்கும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் salt of strong acid and weak base. Strong acid hydrochloric acid, weak base ammonium hydroxide. இது ரெண்டும் சேர்ந்து அம்மோனியம் குளோரைட் அப்படிங்கிற சால்ட்டை உருவாக்கிடுச்சு. இந்த அம்மோனியம் குளோரைட் மறுபடியும் டிசோஷியேட் ஆகும். டிசோஷியேட் ஆகி அயான்ஸாக மாறும். NH4+ ஆகும், Cl- ஆக மாறுது. இந்த NH4+ அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? NH4+ வந்து வீக் ஆசிடோ இல்லை வீக் பேஸ்லேயே வந்திருந்ததுன்னா, இப்போ இது வீக் பேஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். NH4+ has a tendency to react with OH- ion from water to produce unionized NH4OH. அப்போ இங்கே ஹைட்ரோலிசிஸ் நடந்திருக்கு. Cl- அயான் எங்கேயும் வந்துச்சு? ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து. அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து வந்ததுன்னா அங்கே ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. There is no such tendency for Cl- ion to react with H+. NH4+ வந்து ரியாக்ட் ஆகி வாட்டர் கூட
என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, H ப்ளஸ் அயான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் வந்து அசட்டிக். சொல்யூஷன் அசட்டிக்னா pH வேல்யூ லெஸ் தேன் 7. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் பிட்வீன் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிலாம் ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம் and the dissociation constant of the acid in the salt hydrolysis of strong base and weak acid. Dissociation constant க்கும் hydrolysis constant க்கும் dissociation constant க்கும் hydrolysis constant KH க்கும் இடையுள்ள ரிலேஷன் தான் இந்த ஃபார்முலா KH into KB that is equal to KW. KH அப்படிங்கிறது ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட், ஹெச்ங்கிறது டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ், சிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஆஸ்வால்ட் டைல்யூஷன் பிரகாரம் ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் நம்ம பார்த்துருப்போம் கேங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் சி, அதே மாதிரி இங்கே எழுதுகிறோம் KH ஈக்குவல் டு H ஸ்கொயர் சி. ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இங்கே ஹெச்ங்கிறதும் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். H plus concentration is equal to root of Ka into C. அதே மாதிரி இங்கே எழுதுகிறோம் H plus concentration is equal to root of KH into C. இந்த KH பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் KH into KB equal to KW. அப்போ KH மட்டும் இங்கே வச்சுட்டோம்னா KB கீழே இறங்கிடும். அப்போ KW divided by KB. அப்போது KHக்கு பதிலாக KW by KBயை நம்ம எழுதுகிறோம். இதுதான் H plus ion concentration. இந்த H plus ion கான்சன்ட்ரேஷனில் pH ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். KWC டிவைட் பை KB ஹோல் பவர் 1/2. ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 உள்ளார அப்ளை பண்ணுறோம். மைனஸ் எடுத்து வெளில வச்சுக்கலாம். half log KW இன்ட்டுனா ப்ளஸ் half log C divided na minus half log KB. இப்போ மைனஸ் உள்ளார வந்துச்சுன்னா இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நமக்கு தெரியும் மைனஸ் லாக் ஆஃப் மைனஸ் ஹாஃப் லாக் ஆஃப் KW அப்படிங்கிறது 7 அப்படி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். KWடைய வேல்யூ 10⁻⁻14. அப்படி அப்ளை பண்ணோன்னா 7 நமக்கு கிடச்சிடும். லாக் ஆஃப் KB ஈக்குவல் டு மைனஸ் PKB, PKB ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் KB எழுதலாம், இல்லை லாக் KB ஈக்குவல் டு மைனஸ் PKBன்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன எழுதுறோன்னா pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் லாக் KWக்கு பதிலாக என்ன மைனஸ் பண்ணிக்கலாம் 7 மைனஸ் ஹாஃப் லாக் C, இந்த ப்ளஸ் இருக்கிற பதிலாக லாக் KBக்கு பதிலாக மைனஸ் PKB. அப்போ நம்ம என்ன வரும் மைனஸ் ஹாஃப் PKBன்னு வரும். அப்போ pH ஈக்குவல் டு 7 மைனஸ் ஹாஃப் PKB மைனஸ் ஹாஃப் லாக் C. Fourth category, hydrolysis of salt of weak acid and weak base. இப்போ weak acidனா acetic acid, weak base அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஆசிடும் பேஸும் சேர்ந்து எனக்கு சால்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த சால்ட் வந்து டிசோஷியேட் ஆகி அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுது. CH3CO மைனஸ் அண்ட் NH4+ அயானாக ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த அசிட்டேட் அயான் எங்கேருந்து வந்ததுன்னா அசிட்டிக் ஆசிட்லேருந்து வீக் ஆசிட்லேருந்து வந்தது. வீக் ஆசிட்லேருந்து வந்ததுன்னா அது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுமானா ரியாக்ட் ஆகும். அப்போ அசிட்டேட் அயன் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போது அசிட்டேட் அயன் ஹைட்ரோலைசிஸ் நடக்குது. NH4+ அயான் எங்கேருந்து வந்தது? வீக் பேஸ்லேருந்து வந்தது. அப்போ வீக் பேஸ்லேருந்து வந்ததுனால NH4+ம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்கேயும் ஹைட்ரோலைசிஸ் நடக்குது. The nature of the solution depends on the strength of the acid or base. If Ka value greater than Kb, Kங்கிறது dissociation constant, acidல உள்ள dissociation constant,
கேபிங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பேஸில் உள்ள டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கே வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன் இஸ் அசிட்டிக். சொல்யூஷன் அசிட்டிக் சொன்னோம்னா pH வேல்யூ 7 விட கம்மியாக இருக்கும். கேஏ வேல்யூ கேபியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது கேபி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா சொல்யூஷன் இஸ் பேசிக். சொல்யூஷன் பேசிக்னா pH வந்து 7 விட அதிகமாக இருக்கும். KA ஈக்குவல் டு KB ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the solution is neutral. The relation between the dissociation constant Ka, Kb and the hydrolysis constant Kh is dissociation constant க்கும் hydrolysis constant க்கும் உள்ள relation Ka into Kb into Kh, that is equal to Kw. pH of the solution, pH equal to 7 plus half pKa minus half pKb.